மாநில செயலாளர் தோழர் வீரபாண்டியன் உள்ளிட்ட மாநில நிர்வாகிகளே, மாவட்ட நிர்வாகிகளே, ஊடக நண்பர்களே, திரளாக பங்கெடுத்திருக்கக்கூடிய பேரன்பிற்குரிய தோழர்களே, எல்லோருக்கும் அன்பான வணக்கம். உலகத்தில் பல்வேறு நாடுகள் விடுதலை பெற்றிருக்கின்ற இந்தியா உட்பட எந்த ஒரு நாட்டின் விடுதலையும் இன்னொரு நாடு கொண்டாடியது இல்லை. ஆனால் சோவியத்தில் ஏற்பட்ட அந்த விடுதலையை உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது என்பதுதான் இதில் மிகுந்த முக்கியமான நிகழ்வாகும். மாகாளி கடைக்கண் வைத்தால் என்று பாரதி ஆகா என்று எழுந்தது பார் யுகப்புரட்சி என்கிற பாடலில் பாடியுள்ளார். கடைக்கண் வைத்தால் காளி என்றால் காளியம்மன் கோயில் அல்ல, மக்கள் கடைக்கண் வைத்தார்கள் சோவியத் நாட்டில். அது மாதிரி நம்ம நாட்டிலையும் மக்கள் கடைக்கண் வைத்தால் அங்கே ஏற்பட்ட புரட்சி இங்கேயும் ஏற்படும். இங்கே வானளாக உயர்ந்த செங்கொடி நாடு முழுவதும் உயரும். அதற்குரிய பணியில் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு போர் புரிய வேண்டும். ஒரு அழகான கிராமம், மிக அழகான கிராமம், நல்ல வளமான கிராமம், நல்ல வளமான மண். அந்த வளமான மண்ணை பயன்படுத்துவதற்கு ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் அந்த கிராமத்தில் இருந்தார்கள். ஆனால் தண்ணி இல்லை. தண்ணி இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. தண்ணி இருந்தால் தான் சாகுபடி பண்ணலாம். தண்ணிக்கு வழி இல்லை. ஆனால் பக்கத்தில் ஒரு நதி ஓடிக்கொண்டு இருக்கிறது. அது காவிரியைப் போல், கங்கையைப் போல், பிரம்மபுத்திரா நதியைப் போல் கரை புரண்டு தண்ணீர் ஓடுகிறது. ஆனால் இந்த கிராமத்திற்கு தண்ணீர் வரவில்லை. ஏனென்றால் குறுக்கே ஒரு மலை அதை தடுத்து நிறுத்தி கொண்டு இருக்கிறது. ஒரு தொழிலாளி, நெஞ்சுறுதிமிக்க தொழிலாளி அந்த மலையை சென்று உளி வைத்து உடைக்கிறான். தினசரி காலையில் செல்லுகிறான், மாலை வரை உடைத்து கொண்டே இருக்கிறான். வருகிறவர் போகிறவரெல்லாம் பார்த்து, நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய்? நான் மலையை உடைக்கிறேன், உடைத்து நான் தண்ணீரை கொண்டு போகிறேன் என்று அவன் சொல்லுகிறான். அட பைத்தியக்காரா, இது உன்னால் முடியுமா? இது சாத்தியமில்லாத ஒரு வேலையை நீ செய்து கொண்டு இருக்கிறாய் என்று எல்லோரும் அவனை ஏளனம் செய்கிறார்கள். அவன் ஏளனத்தை பொருட்படுத்தாமல் சொல்லுகிறான், நான் உடைப்பேன், எனக்கு பிறகு என் மகன் உடைப்பான், அவனுக்கு பிறகு என் பேரன் உடைப்பான். ஆக தொடர்ந்து நாங்கள் உடைத்து கொண்டே இருப்போம், எப்படியும் உடைத்து தண்ணீரை கொண்டு போகச் செய்வோம் என்று அவன் மிக உறுதியாக கூறுகிறான். சுற்றி இருக்கிற தேவதைகள் எல்லாம் இதை பார்த்து கொண்டு இருக்கிறது. தேவதைகள் பார்க்கிறது. ஒரு நல்ல காரியத்தை செய்கின்றான். அந்த கிராமம் செழிக்க வேண்டும் என்பதற்காக, விவசாயம் நடைபெற வேண்டும் என்பதற்காக, அந்த கிராமத்தில் வாழக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்களின் வாழ்க்கையில் மாற்றம் வேண்டும் என்பதற்காக இவன் அற்புதமாக பாடுபட்டு கொண்டிருக்கிறான் என்று கருதி அந்த யாரையோ சொன்னன, யார்? தேவதைகள் எல்லோரும் ஒன்று கூடி அந்த மலையை பெயர்த்து வேறு இடத்தில் வைத்தார்கள். அந்த தேவதைகள் யார் என்று சொன்னால் பிராணத்தில் வருகிற தேவதைகள் அல்ல, அந்த பகுதியில் வாழுகிற மக்கள்தான் தேவதைகள். ஆகவே நம்முடைய நாட்டிலும் மாற்றம் ஏற்படும். அமெரிக்காவில் நடைபெற்ற மாநகராட்சி தேர்தலில் அமெரிக்க ஏகாதிபத்திற்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கிற அதிபர், அவர் நிறுத்திய வேட்பாளர் தோற்று போயிருக்கிறார். தோற்று போய் அங்கே இடதுசாரிகள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதே போல் இன்றைக்கு காலையில் வந்திருக்கிற பத்திரிகை செய்தியில் டெல்லியிலே இருக்கக்கூடிய மிக புகழ்பெற்ற கல்வி நிறுவனம் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழகத்தில் இடதுசாரிகளின் ஒற்றுமை அணி மகத்தான வெற்றி பெற்றிருக்கிறது. தலைவர், துணைத் தலைவர், பொதுச் செயலாளர், துணை செயலாளர் அத்தனை பேரும் இடதுசாரிகளின் ஒற்றுமை அணியின் சார்பாக நின்ற வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். எதிர்த்து நின்ற பாஜகவை சேர்ந்த மாணவர் அணி தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே வரலாறு திரும்பும். இங்கே உயர்த்தப்பட்டிருக்கிற கொடி இங்கே மட்டும் உயராது, நாடு முழுவதும் உயரும். மாற்றங்கள் ஏற்படும். இந்த மண்ணிலும் சோசலிசம் பூத்து குலுங்குகிற நாளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம். நன்றி, வணக்கம்.